இந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா இந்நேரம் அதோட லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். வணக்கம், அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன். ஜேபியில் நடந்த ஒரு துயரமான சம்பவம். இது ஜேபியில் இருக்கிற நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வாரம் தான் பத்திரிகையில் வந்திருக்கு. ஏன்னா கோர்ட்டோட தீர்ப்பு இந்த வாரம் தான் வாசிக்கப்பட்டது. கதை எப்படின்னாங்க, 19 வயது நிரம்பிய ஒரு பெண், அவரோட காதலன், அந்த பொண்ணோட காதலன் 29 வயது, 2 பேரும் ஜேபியில் ஆஸ்டின் ஸ்ட்ரீட்ல உள்ள ஒரு விடுதிக்கு, அதாவது ஹோட்டலுக்கு சென்றிருக்காங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல இந்த காதலர் இந்த பெண்ணிடம் உடல் உறவு வைத்துக் கொள்ளுமாறு கோரிக்கை கேட்டிருக்காரு. அதாவது செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு மறுத்திருக்கு. காரணம் அந்த பெண்ணுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல மாதவிடாய் பீரியட். மறுத்ததன் விளைவாக என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. பிறகு சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையில, அந்த கைகலப்புல அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்த ஒரு கத்தி, அது எப்படி அங்க ஒரு கத்தி வந்துச்சுன்னு தெரியல, அந்த கத்தி வச்சு அந்த ஆண்மகன், அந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த பெண்ணை மிரட்டி இருக்காரு. நீ என் கூட இப்ப இந்த இடத்துல உடல் உறவு வச்சுக்கலாம், செக்ஸ் வச்சுக்கலன்னா இந்த கத்தியால நான் உன்னை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அங்க நடந்த கைகலப்புல அந்த கத்தி அந்த ஆண்மகனோட நெஞ்சில 2 தடவை குத்தப்பட்டு அவர் அந்த இடத்துல உயிர் இழந்துட்டார். பிறகு இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கு. அவங்க அப்பா அம்மா பார்த்துருக்காங்க, அந்த பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸுக்காரங்களை கூப்பிட்டோன்னே அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி செக்ஷன் 302க்கு கீழே சார்ஜ் பண்ணாங்க. அதாவது கொலை குற்றத்துக்கு கீழே. அதில் ஜாமீன் கிடையாது. அந்த பொண்ணு ஜெயிலில் தான் இருந்துச்சு. பிறகு அந்த பொண்ணோட வழக்கறிஞர் ஒருத்தர், என்னோட நண்பர் ஒருத்தர் அவர் கேஸ் ஆஜரானாரு. ஆஜராகி இந்த கருத்தில் இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் கருத்தில் கொண்டு பேசும்போது அந்த 302 அப்படின்ற அந்த சார்ஜஸை 304 மாற்றப்பட்டு பிறகு கல்பபுல் ஹோமோசைட்டா கொடுத்து அந்த பெண்ணுக்கு இப்ப 6 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னங்கன்னாங்க, அந்த தீர்ப்பு வாசிக்கும் போது அந்த பெண் அந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்து, அந்த ஆஃப்கோர்ஸ் சார்ஜஸ் எல்லாம் ரீட் பண்ணும் போது அந்த இறந்து போனவரோட அந்த டெட் பாடி, அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்த ஹோட்டல் ரூம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பெண் கதறி கதறி அழுகுது. ஏன்னா அதுல இருந்து வெளியே வர முடியல. என்னடா, நான் நம்பி போன ஒருத்தன் அவன் என்னை இப்படி பண்ணி கொலை பண்ண வச்சு, என்னை கத்தியால குத்த வச்சு இப்போ இறந்து போய், எனக்கு இன்னும் அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், இறந்து பொண்ணு இது பண்ணி, ஸோ அந்த ஷீ ஃபீல் ஸோ பேட் அண்ட் ஷீ ஃபீல் ஸோ கில்ட்டி. என் லைஃப்பை போச்சா, இதில் நான் எப்படி வெளியே வர போகிறேன்னு தெரியாமல் ஒரு ட்ரௌமாவில் இருந்து அவ்வளோ கதறி அழுது இன்னைக்கு அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கு. இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் தாங்க, நம்மளோட இந்திய பெண்களுக்கு சொல்கிறேன். ஒரு பையன் கூப்பிட்டான்னு நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அவனை நம்ப முடியுமா, நம்ப முடியாதா, அவன் எப்படி மாறுவான்? ஏன்னா ஆண்கள் பல பேர் உடல் உறவு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க வேற மாதிரியான ஒரு ஆண்களாக மாறிடுவாங்க. அதாவது உங்களுக்கு புரியணும்னு சொல்லணும்னா, அம்பியா இருக்கிறவன் அந்நியனா மாறிடும். இதில் இருக்கிற மெசேஜ் ரொம்ப சிம்பிளுங்க. சூஸ் யுவர் பாய் ஃப்ரெண்ட் வாய்ஸ்லி, சூஸ் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் வாய்ஸ்லி, சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர்ஸ் வாய்ஸ்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் காதலான்னு கூட எனக்கு தெரியல. உண்மையிலே இதில் காதல் இருந்திருக்கா இல்லையான்னு தெரியல. உண்மையிலே அந்த பொண்ணு அவன் காதலிச்சிருக்கானா, அந்த பொண்ணு பீரியட்ல இருக்குன்னு சொன்னால் புரிஞ்சுக்க வேண்டியது தான் அந்த நல்ல பையனோட கடமை. ஏன்னா ஏன் இங்கே புரிஞ்சுக்கல? எதனால ஒரு கைகலப்பு வந்துச்சு? எதனால அந்த கைகலப்பு கொலையில் போய் முடிஞ்சிச்சு, இறப்பில் போய் முடிஞ்சிச்சு? ஸோ திருப்பி சொல்கிறேன், இளம் பெண்களுக்கு நீங்கள் உங்கள் கணவரையோ காதலரையோ தேர்ந்தெடுக்கும் போது யோசிச்சு 100 தடவை யோசிச்சு எடுங்க. அதனால தான் இன்னைக்கு அப்பா அம்மாலாம் பயப்படுறாங்க பிள்ளைங்களை வீட்டுக்கு வெளியே அனுப்புறதுக்கு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஏன் பயந்துக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி குட்டையில் போய் எங்காவது விழுந்து ஜெயிலில் மாட்டுவீங்கன்னா இன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தா எனக்கு பதறுது. ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் பப்ளிஷ் ஆகிறதுக்கு காரணமே பப்ளிக் அவேர்னஸ் வரணுன்றதுக்கு இல்லை, இதுலேருந்து நம்ம திருந்தணுன்றதுக்காக தான். ஸோ கொஞ்சம் திருந்துங்க. அண்ட் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அப்பா அம்மா உங்கள் பிள்ளைங்கிட்ட இந்த கதையை சொல்லி வளங்க. நன்றி, வணக்கம்.